தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் கட்சியில் அடிப்படை தொண்டர்கள் முக்கியத்துவம் அளிக்கப்படாததாகவும் புதிதாக இணையும் கட்சியில் வருபவர்களை முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் மனக்குமுறுகிறார்கள் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள். வாருங்கள், பொதுமக்களிடம் இதனுடைய கருத்தை கேட்போம். வாருங்கள். இப்போ ஒரு இன்னைக்கு மதுரையில் 50 வருஷமா 3-4 வீடு ஜெயிச்சிருக்காங்க. மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அவரை தோக்கடிச்சிருக்காங்க. இதே போல் இன்னொரு டிஎம்கேல உள்ள மாவட்ட செயலாளர் 20 வருஷமா இருந்திருக்காரு, அவரையும் தோக்கடிச்சிருக்காரு. ஒன்றும் இல்லையே, அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கல. 3 கட்சிக்கு மாறி போயிட்டு வந்தவனுக்கு மின்வாரிய மந்திரி, விடுதலை சிறுத்தையிலேருந்து தூக்கி எறிஞ்சாங்க, அவனுக்கு ஒரு மந்திரி பதவி. அங்கே சேட்டை பண்ண தானே ஓடன்னு விரட்டி விட்டாங்க, அவனுக்கு ஒரு மந்திரி பதவி. இது எங்களுடைய. ஆனால் இதுக்குடைய மந்திரி பதவி செங்கோட்டைன்னு இருக்கார் பாருங்க, அவர்தே ஏடிஎம்கேல தரமான ஆள். அவரே இன்னைக்கு அவர் அங்கே இருக்காருன்னா அவருக்கு பெரிய பதவி கொடுக்கல. சும்மா ஏதோ ஒரு மந்திரி பதவியை கொடுத்து ஓரம் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. முதல்வரவே பார்க்க முடியலன்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. முதல்வரே பார்க்க முடியல. அது பார்க்கணும், ஒரு இதனால ஒரு கோரிக்கை கொண்டு கொடுப்பாங்க, 2 பேரை போய் பார்க்க முடியாங்க, ஒரு துண்டை போட முடிவாங்க. அதெல்லாம் வேஸ்ட். இப்போ இங்கே 2 மந்திரி இருக்காங்க, இனியாதே இருக்கிற நாங்களாம் போய் பார்க்க மாட்டோம். அவர் வாட்டுக்கு வருவார், அவர் வாட்டுக்கு போறாரு. அதை பற்றி அவ்வளோதான். முதல் மந்திரியை பார்க்க முடியல, இதனால கோரிக்கை கேட்பாங்க, அவ்வளோதான். இதில் உழைச்சவங்களுக்கு பதவி கொடுக்கல. 22 வருஷமா உழைச்சவனுக்கு பதவி கொடுக்கல. நேற்று போனவனுக்கு பதவி கொடுக்குறாங்க. இது என்ன ஒரு 22 வயசுல விஜயனையே கத்திக்கிட்டே தெரிஞ்சியா. அவன் இன்னைக்கு அடித்து நொறுக்கி மதுரையவே ஒரு மாவட்டம் 2 மாவட்டத்தையும் காலி பண்ணி இருக்கான். எத்தனை மாவட்ட செயலாளர்களவே அவங்களுக்கு மரியாதை இல்லை. நேற்று வேற கட்சியிலேருந்து வந்தவனுக்கு மந்திரி பதவி, விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து வந்தேன் அவனுக்கு மந்திரி பதவி. இங்கிட்டு 3 கட்சி மாறிட்டு அவனுக்கு மின்வாரிய மந்திரி. 22 வருஷமா விஜய் என்கிட்ட போஸ்ட் ஓட்டிக்கிட்டே தெரிஞ்சாங்க. அவன் இங்கே உள்ள மாவட்டம் 2 கட்சி மாவட்ட செயலாளரையும் தோக்கடிச்சிருக்காங்க, 2 வயதையும் ஓரம் கட்டிட்டாங்க. இது என்ன நியாயம்? தலைவர் பார்க்குற வேலை. முதலமைச்சர் நீதியோடு நடக்கலை. யார் நம்மளை இது பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்கல. மாற்று கட்சிக்காரங்க இன்னைக்கு பேசுகிறாங்கன்னா அது மரியாதை. இதே எங்களுடைய கருத்து. நாங்கள் எதிர்கட்சி ஆள்தேன். எதிர்கட்சி ஆளாக இருந்தாலும் எங்கள் கட்சியை நாங்கள் இன்னைக்கு 50 வருஷமாக ஒரே கட்சியில் இருக்கிறோம், எங்கேயும் போகலை. நாங்கள் சம்பாதிக்கலாம். கட்சி ஒரு கொள்கை, அந்த கொள்கைப்படி இருக்கிறோம். நாங்கள் இங்கிட்டு மாற மாட்டோம், அங்கிட்டு மாற மாட்டோம், அப்படியே இருக்கிறோம். ஒரு தலைவன் இன்னைக்கு வந்துட்டார், நல்ல மனுஷனாக தான் இருக்கார். இருந்தாலும் என்னைக்கு விஜய்னு கையை தூக்குனேன் பாருங்க, அவனுக்கு மரியாதை இல்லை. இதே எங்களுடைய பேட்டி. செய்கிறாங்கன்னு எப்படி இன்னும் சொல்ல முடியல. இனிமே பார்ப்போம். 30 நாள் ஓடிடுச்சு, அப்படி ஒன்றும் மாற்றத்தை காணா. இப்போது மாற்று கட்சியில் வரவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அவர்கள் கட்சிகளை யாருக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படல. ஆமாம், நியாயமா அந்த கட்சி ஆரம்பித்தவங்க அவங்க ஆளுகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ இங்கேருந்து போய் சேர்றவங்க ஏதாவது பதவி ஆய்க்கலாம்னு ஒரு ஆசையில் போகிறாங்க. அது என்ன அவர் தலைமை என்ன முடிவு பண்ணுதோ தெரியல. அதான் இல்லை. தற்போது ஆட்சி சிறப்பாக இருக்கா? அதான் இன்னும் ஒரு நிலைமைக்கு சரியாக வரல. இன்னும் வரல. ஏற்கனவே இருந்த கட்சி மாதிரி தான் இருக்க தவிர இன்னும் ஒன்றும் புதுசாக இவங்க இதுலேயுமே பழைய டிஸ்டம் தான் ஓடுது. இன்னும் புது டிஸ்டம் வரல. வர்றவங்களாம் பதவிக்கு ஆசைப்பட்டு வர்றாங்க. அப்படி உள்ளவங்களும் சேர்க்கக்கூடாது. வர்றாங்க பதவிக்கு இது எல்லாம், அதாவது வியாபாரம் ஆக்கிட்டாங்க அரசியலை. அவங்க ஏற்கனவே அரசியல் பண்ணுற மாதிரி ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தாலே போதும். புதிய வரவர்கள் தேவையில்லை. வந்தால் விமானம் சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போதைக்கு பதவியெல்லாம் கொடுக்க முடியாது. தற்போது இணைந்தவர்களை முதலமைச்சரை பார்க்க முடியலன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி. ஆமாம், வரும்ல, உங்களுக்கு வரும். ஏன்னா
பழைய அவங்க வந்து காலம் செலவழிக்காமல் வந்திருக்காங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து. அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு விரும்புகிறாங்க. அதனால் வந்து புதிய ஆட்கள் வந்து ஏற்கனவே பழந்தண்ணி கூட்டம் போட்டவங்க. அவங்க எதுக்காக இங்கே வரணும்? அவங்க கட்சி விட்டு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு இதை ராஜினாமா போட்டு அது தேவையில்லாத இதுதான் உண்மை. ஏற்கனவே உள்ளதை வச்சு அவங்க நல்லா நிர்வாகம் பண்ணலாம். புதியதாக உள்ளவங்கலாம் சேர்த்தாங்கன்னா அவங்க கட்சி கூட்டி தர போகுது. அவங்க கட்சியில் உள்ள மதிப்பளிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது மாற்று கட்சி இந்த மதிப்பளிக்க அதிகமாக மதிப்பளிக்கிறது இந்த கட்சிக்காரங்க ஏற்கனவே இருக்கவங்க பதவியெல்லாம் போயிருது இல்லை. அதனால அவங்க இதில் கொஞ்சம் விரத்தியில் இருப்பாங்க. எப்போது ஆட்சி எப்படி இருக்குது? ஆட்சி ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொன்னது கூட ஒன்றும் செய்ய காணாம். பயங்கரமான இந்த அதை செய்வதே விட்டாப்புல ஒன்றும் பண்ண மாட்டேன். பொறுத்து இருந்தே என்ன செய்யறான்னு பார்க்கணும். இப்போ எனக்கு வந்த உடனே எதையும் செய்ய முடியலை. அது 6 மாதம் பொறுத்தவங்க தான் இப்படின்னு செய்ய போகிறாப்புல நிறைய ஏன்னா அறிவிச்சிருக்காப்புல. அது செய்ய முடியாத யாருமே செய்ய முடியாத அளவுக்கு அறிவிச்சிருக்காப்புல. இது எப்படி வந்து நடக்குமா பொறுத்து இருந்து தான் பார்ப்பேன். கஷ்டம். நல்ல அரசியல். விஜய் என் தம்பியாக இருந்தாலும் சிறப்பாக வரட்டும். சரியான அரசியல் நல்லா வரணும். வளர்ச்சி அடையட்டும். என்னோட ஆசீர்வாதம்.